සියල්ල නැවත ලබාගනී. சகலதையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர். අපි කවදද මේ වචනේ දැම්මද? நாங்கள் எப்பொழுது இந்த வார்த்தையை போட்டோமோ ඒක හිතන මොහොතේ அதை நினைக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ අගිගස්සන පටන් ගත්තා. தேவன் அதை சரிப்படுத்த දෙවියන් ஆரம்பித்தார். වහන්සේ ඔබගේ ජීවිත දෙකකයි. தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார். විශේෂම දෙය விசேஷமான காரியம் විශ්වාස කරන්න ඕනේ. விசுவாசிக்க வேண்டும். ඔබගේ belief system එක strong වෙන්න ඕනේ. உங்கள் விசுவாசத்தின் முறையானது அது உறுதியா இருக்க මට வேண்டும். මේක තමයි වෙන්නේ. எனக்கு இதுதான் நடக்கும். එහෙම ඔබ සිතනවා නම් அப்படி நீங்கள் நினைத்தால் ඔබට එවැනි දේවල් සිදු වෙයි. உங்களுக்கு அப்படியானவைகள் நடக்கும். Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். ඔබ අසු ගන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். බයිබලයේ පදයක් තියෙනවා. வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. යෝවෙල් කියලා පොතක්. யோவேல் என்கிற புத்தகம். ඒ යෝවෙල් පොතේ அந்த யோவேலின் புத்தகத்திலே ඊශ්‍රායල් සෙනග දැස්ස බලලා දෙවියන් වහන්සේගේ අනාගත වක්තුව කතා කරනවා. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனுடைய தீர்க்கதரிசி பேசுகிறார். ඒගොල්ලන්ට ලොකු අස්වැන්නක් තිබුණා. அவர்களுக்கென்று பெரிய ஒரு அறுவடை இருந்தது. ඔවුන්ගේ කුඹර විශාලයි. அவர்களுடைய வயல் நிலமோ பெரிது. නමුත් ඒ කුඹර අස්වැන්න සම්පූර්ණයෙන්ම නැති වෙලා ගියා. ஆனால் அந்த வயலிலே அறுவடை முழுமையாக இல்லாமல் போனது. අපි දන්නවා අපේ ලංකාවේ අස්වැන්න නැති වුණ මොහොතේ මනුෂ්‍යයන් ඒ ගෝවියෝ දිවිනසා ගත්තා. நமக்கு கூட தெரியும், நம்முடைய இலங்கையிலே அறுவடை இல்லாமல் போன நாட்களிலே அந்த விவசாயிகள் தங்களுடைய உயிரை கூட இழந்தார்கள், மரித்து போனார்கள். දැන් ඒ දවස්වල මේ අස්වැන්න නැති කරන්ට යම්කිසි සත්තු වගේක් මේ කුඹරට ආවා. அந்த நாட்களிலே அந்த அறுவடையை அழித்து போடும்படியாக ஒரு சில உயிரினங்கள் அந்த வயலுக்கு வந்தது. ඔවුන් මාන්සු වුණා. அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ඔවුන් කුඹරේ වැඩ කළා. அவர்கள் வயலிலே வேலை செய்தார்கள். ඔවුන්ට දන්නවා அவர்களுக்கு தெரியும் තව මාස 4කින් இன்னும் 4 மாதத்தில் ලොකු අස්වැන්නක් ලැබෙන්න. பெரிய ஒரு அறுவடை கிடைக்க போகிறது. නමුත් ඒ අස්වැන්න එන්න මොහොතේ அந்த அறுவடை வருகிற நேரத்திலே ඒක පොඩ පොඩ නැති වෙන්න පටන් ගත්තා. அது கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து போக ஆரம்பித்தது. ඔවුන්ගේ බලාපොරොත්තු නැති වෙලා ගියා. அவர்களுடைய எதிர்பார்ப்பு சுக்குநூறானது. අද ඔබගේ ජීවිතෙත් එහෙම ඇති. இன்று உங்கள் வாழ்க்கையிலே கூட அப்படி இருக்கலாம். මට මේ වගේ ලොකු බිස්නස් එකක් වෙන්න ඕනේ නේ. எனக்கு இப்படியான ஒரு பெரிய பிசினஸ் நடக்க வேண்டுமே. මට මේ වගේ ලොකු මුදලක් ලැබෙන්න තිබුණා නේද? எனக்கு இப்படியான ஒரு பணத்தொகை கிடைக்க வேண்டியதா இருந்தது. මේ වගේ තැනට මට යන්න තිබුණා නේද? இப்படியான ஒரு இடத்தை நோக்கி எனக்கு போக வேண்டி இருக்கலாம். මේ වගේ ජීවිතයක් මට ජීවත් වෙන්න තිබුණා නේද? இப்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்ந்து இருக்கலாமே. නමුත් යම්කිසි සත්තු ஆனால் ஏதோ ஒரு விதமான உயிரினங்கள் ඔබගේ ජීවිතේම කාලා දාලා ඇති. உங்கள் வாழ்க்கையை அப்படி தின்று போட்டு விட்டது. මෙතන සත්තු 4ක් කතා කරලා තියෙනවා. இந்த இடத்திலே கூட 4 உயிரினங்களை குறித்து යෝවෙල් පළවෙනි පරිච්ඡේදය யோவேல் 1 அதிகாரம் 4වෙනි පදය. 4 வசனம். යෝවෙල් 1:4. யோவேல் 1:4. ඒ ආපු සත්තු පළඟැටියෝ. அந்த வந்த உயிரினங்களானது வெட்டுக்கிளிகள். ඔබ හැම කෙනාට දන්නවා පළඟැටියෝ. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வெட்டுக்கிளிகளை. පළඟැටියෝ කොළ පාටට තියෙන පළඟැටියෝ. பச்சை நிறமாய் இருக்கிற வெட்டுக்கிளி. ඒව කුඹකට ඇවිල්ලා කෙතට ඇවිල්ලා අස්වැන්න කාලා දැම්මා. அவர்கள் வயலுக்கு வந்து அந்த வயல் நிலங்களில் இருக்கிற சகல அறுவடைகளையும் தின்று போட்டது. විනාශ කළ දැම්මා. அழித்து போட்டது. ඒ කාලේ ෆර්ටිලයිසර් නැත්නම් මේ ரசாயன திரவிய තිබුණේ මේ நாஸ்தி කළ දාන්න. அந்த நாட்களிலே கிருமி நாசினிகள் இருக்கவில்லை இந்த உயிரினங்களை கொன்று போட. නමුත් මේ පළඟැටිය ඇවිල්ලා විනාශ කළා. ஆனாலும் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து அழித்து போட்டது. බයිබලේ ලස්සනට මේක දාලා තියෙනවා. இதை தெளிவாய் அழகாய் வேதம் கூறுகிறது. බලන්න 4වෙනි වචනය. 4 வசனத்தை கவனியுங்கள். පළඟැටි පණුවන් ඉතිරි කළ ඒවා පළඟැටියෝ කෑවෝය. පළඟැටියන් ඉතිරි කළ ඒවා කෙටි පළඟැටියෝ කෑවෝය. කෙටි පළඟැටියන් ඉතිරි කළ ඒවා කපන පළඟැටියෝ කෑවෝය. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. අස්වැන්න එන මොහොතේ
அறுவடை வரும் பொழுது පළවෙනික முதலாவது පළඟෙටි පණුවන් ටිකක් කණ්ඩ පටන් ගත්තා. பச்சை புழுவானது சாப்பிட ஆரம்பித்தது. ටිකක් නැති වුණා. கொஞ்சம் அழிந்து போனது. අනේ ඉතුරු ටිකම අපිට බේරුණා කියලා හිතන මොහොතේ ஐயோ மிகுதியாவது தப்பிச்சதே என்று நினைக்கிற நேரத்திலே ඊට පස්සේ පළඟෙටිය ඇවිල්ලා කාලේ ඉතුරු කරපු දේවල් කණ්ඩ පටන් ගත්තා. அந்த நேரத்திலே வெட்டுக்கிளிகள் வந்து மிகுதியானதை சாப்பிட ஆரம்பித்தது. අස්වැන්නේ භාගයක් ඉවරයි. அறுவடையிலே பாதி முடிந்து விட்டது. භාගයක් තියනවා කියලා හිතන මොහොතේ பாதியாவது இருக்கிறதே என்று நினைக்கிற நேரத்திலே මේ පළඟෙටිය කාලේ ඉවර කරපුවාම இந்த வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டு விட்டதை කෙටි පළඟෙටියෝ කෑවා. பச்சை கிளிகள் சாப்பிட்டது. හෙව්ව කාලේ ඉවර කෙරුවම அவைகள் சாப்பிட்டு முடிந்ததும் කපන පළඟෙටිය ඇවිල්ලා ඉතුරු ටික ඔක්කොම කාලේ දෙනවා. மிகுதியா இருந்தவைகளை புசுக்கட்டை பூச்சிகள் தின்றது. හැම දෙයක්ම නැති වුණා. எல்லாமே இழக்கப்பட்டது. සමහර වෙලාවට පුරුෂයාගෙන් භාර්යාවෙන් සමහර දේවල් නැති වෙලා තියෙනවා. சில நேரங்களிலே கணவனிடத்தில் இருந்தோ மனைவியினிடத்தில் இருந்து ஒரு சில காரியங்கள் இழக்கப்பட்டிருக்கலாம். කණවන් மூலம் மனைவி மூலம் போய்க்கலாம். සමහර දරුවන් ඉතුරු ටික නැති කළා තියෙනවා. மிகுதியை பிள்ளைகள் அழித்திருக்கலாம். යාළුවන් නැති කළා තියෙනවා. நண்பர்கள் அழித்திருக்கலாம். ඔබ විශ්වාස කරපේ නැති කළා තියෙනවා. நீங்கள் விசுவாசித்தவர்கள் அழித்திருக்கலாம். හැබැයි ටික හැම දෙයක්ම නැති වුණා. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லாமே இழந்து விட்டது. මේක සත්තු වර්ග හතරක් නොවේ. இது 4 விதமான උයරින உயிரினங்கள் அல்ல. එකම සතා තමයි. ஒரே உயிரினம் தான். ඔවුන්ගේ පොඩි කාලය ඔවුන් පළඟෙටි පණුවන් ලෙස හිටියා. சிறு காலத்திலே அவைகள் பச்சை புழுவாய் தான் இருந்தது. ඊට පස්සේ කපන පළඟෙටියෝ ලෙස උන් පරිවර්තන වුණා. அதன் பின்பு මුසුකොටේ பூச்சி. முசுக்கட்டை பூச்சியாய் அது வடிவமைக்கப்பட்டது. ඒක ටික තව ලොකු වෙන්න පටන් அது ගත්තා. இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பித்தது. ඒකේ කෙටි පළඟෙටියෝ වුණා. அதன் பின்பு அது பச்சை கிளியாக மாறியது. ඊට පස්සේ ඒක ලොකු වෙලා அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து පළඟෙටියෝ වුණා. அது பின்பு வெட்டுக்கிளியானது. හැම දෙයක්ම එක එක ස්ටේජ් එක එන මොහොතේ සම්පූර්ණ නැති වුණා. ஒவ்வொரு நிலை வரும் பொழுது எல்லாமே අඩින්දු போனது. இந்த மாலையில பலர் இருக்கிறீர்கள். මේ සවස් භාගෙදි බොහෝ අය සිටිනවා. உங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொன்று இழந்தவர்களா இருக்கீங்க. ඔබගේ හැම පියවරක තුලදීම හැම දෙයක්ම ඔබ අයිමි කරලා ඉන්නේ. எல்லாம் இழந்து போயிருக்குது. සියල්ල අයිමි වී තිබෙනවා. அந்த நேரத்தில் யோவேல் தீர்க்கதரிசி வந்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றார். ඒ මොහොතේදී யோவேல் අනාගත වතුරු කෙනෙක් ඇවිල්ලා අනාගත පණිවිඩයක් දෙනවා. யோவேல் 2:21 சொல்றான். யோவேல் 2:21 සඳහන් இது වෙනවා. தீர்க்க தரிசனத்தினால் மாற்றப்பட்டது. මේක අනාගත වචනය තුලින් වෙනස් කරනු இது ලැබුවා. ஜெபத்தினால் மாறவில்லை. මේක යාඥාවෙන් වෙනස් இது වුණේ නැහැ. தீர்க்க தரிசன வார்த்தையினால் மாறியது. මේක අනාගත පණිවිඩය තුලින් වෙනස් වුණා. இன்றைக்கு தேவன் தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு அனுப்புறார். අද දවසේදී දෙවියන් වහන්සේ අනාගත පණිවිඩයක් ඔබට යවනවා. அது அப்படியே நம்புங்கள். ඒක ඒමම හදාන්න. அந்த வசனம் சொல்லுது. ඒ වචනය සඳහන් වෙනවා. එම්බා දේශය බය නොවි ප්‍රීති ගෝසාව යන්න. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ මාදේ කළසේක. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓ දෙවියන් වහන්සේ මාදේ කළසේක. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். සිංහල භාෂාවෙන් දාලා තියෙනවා උන්වහන්සේ කරලා ඉවරයි. சிங்கள பாஷையில கூறப்பட்டிருக்கிறது அவர் செய்து முடித்து விட்டார். මුල් භාෂාවේ සඳහන් කරලා තියෙනවා උන්වහන්සේ ඔබ උදෙසා කරලා ඉවරයි. மூல பாஷையிலே கூறப்பட்டிருக்கிறது உங்களுக்காக அவர் செய்து முடித்து விட்டார். උන්වහන්සේ ලොකු දෙයක් ඔබ මෙතන යන්න කලින් උන්වහන්සේ කරලා ඉවරයි. அவர் பெரியோரு காரியத்தை நீங்கள் இந்த இடத்தை விட்டு போக முன்பதாகவே செய்து முடித்து ඔබ விட்டார். විශාල දුකෙන් ඉන්න පුළුවන්. நீங்கள் பெரிய துக்கத்தோடு இருக்கலாம், වේදනාවෙන් ඉන්න පුළුවන්. வேதனையோடு இருக்கலாம். හැබැයි ප්‍රොෆෙසි අනාගත පණිවිඩය මේකයි. ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தை இதுவே. එම්බා දේශය தேசமே බය වෙන්න එපා. பயப்படாதே. මම කොහමද මේ අවුරුදු ඉවර කරන්නේ?
நான் இந்த வருடத்தை எப்படி முடிப்பேன்? මෙච්චර ලොකු මුදල මම කොහමද ගෙවන්නේ? இவ்வளவு பணத்தொகையை நான் எப்படி செலுத்துவேன்? කිසිම බයක් වෙන්න එපා. எந்த பயமும் வேண்டாம். ශක්තිමත් වෙන්න. பலப்படுங்கள். ඔබ බය නැත්තම් நீங்கள் பயமில்லாவிட்டால் දෙවියන් වහන්සේගේ මාර්ගය ඔබ දකි. தேவனுடைய பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். එන කතා කරන මොහොතේ நான் பேசும் பொழுது, එන ඔබ කතා කරන මොහොතේ இப்படி நீங்கள் பேசும் பொழுது, ඔබ කතා කරන මොහොතේ நீங்கள் பேசும் பொழுது, ඔබ ශක්තිමත්ව කතා කරන්න. நீங்கள் பலத்தோடு பேசுங்கள். දෙවියන් වහන්සේ මාව අත්හරින්නේ නැහැ. தேவன் என்னை கைவிட மாட்டார். දෙවියන් වහන්සේ මගේ පක්ෂයේ ඉන්නවා. தேவனின் பட்சத்திலே இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මාව ලැජ්ජාටපත් කරන්නේ. தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். මම අද වැටිලා ඇති. நீங்கள் இன்று விழுந்திருக்கலாம். මම අද වැටිලා ඇති. நான் இன்று விழுந்திருக்கலாம். හැබැයි දෙවියන් වහන්සේ ஆனால் தேவன் උන්වහන්සේ පොරොන්දු වෙලා ඉවරයි. அவர் வாக்கு கொடுத்து விட்டார். මාව ඔස්සවනවා. நான் உன்னை உயர்த்துவேன். මාව ඔස්සවනවා. நான் உன்னை உயர்த்துவேன். මාව ඔස්සවනවා. நான் உன்னை உயர்த்துவேன். මාව ඔස්සනවා. அவர் என்னை உயர்த்துவார். அவர் என்னை உயர்த்துவார். මාව ඔස්සවයි. என்னை உயர்த்துவார். ඔබ ප්‍රකාශ කරන්න. நீங்கள் அறிக்கையிடுங்கள். ඔබ සතුටින් ඉන්න. நீங்கள் மகிழ்ச்சியோடு මේ இருங்கள். අවුරුද්ද இந்த வருடம் කවදාත් ඔබ දුකෙන් ඉවර කරන්නේ නැහැ. ஒரு நாள் துக்கத்தோடு நீங்கள் முடிப்பதில்லை. හැම දවසම ஒவ்வொரு நாளும் ඔබ ප්‍රීතියෙන් යන්නේය. மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சியை நோக்கி උගා செல்வீர்கள். දේවල් නැති වෙලා තියෙනවා. அநேக காரியங்கள் இழக்கப்பட்டிருக்கிறது. ගම් වතුරේ නැති වෙලා ඇති. வெள்ளப்பெருக்கினால இழந்திருக்கலாம். මනුෂ්‍යයන්ගේ නැති වෙලා ඇති. மனிதனால இழந்திருக்கலாம். මනුෂ්‍යන්ව විශ්වාස කළා නැති වෙලා ඇති. மனிதனை விசுவாசித்து இழந்திருக்கலாம். මනුෂ්‍යන්ට දීලා மனிதர்களை கொடுத்து ඔබ විශ්වාස කළා நீங்கள் விசுவாசித்து නැති වෙලා ඇති. இழந்திருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ අද කියනවා ஆனால் தேவன் என்று சொல்லுகிறார், එම්බා දේශය தேசமே බය වෙන්න එපා. பயப்படாதே. උපාස කතා කරන ඔබට அவர் பேசுவது உங்களுக்கு தான். நீ தனிமையா இருக்கலாம். ඔබ උදකලාවේ உனக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். நீ எல்லாம் இழந்திருக்கலாம். ஒன்றுக்கு பின் ஒன்று பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனா நீ பயப்படாதே. நான் உனக்காக பெரிய காரியத்தை செய்துவிட்டேன். பெரிய காரியங்களை அவர் பன்மையிலே பேசுகிறார். பகுவச்சனை அவர் பன்மையிலே பேசுகிறார். நான் செய்துவிட்டேன். இது தேவனுடைய வார்த்தை. சத்தமாக கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசி அவனை துதிப்போம். அவனுடைய மகிமையான காரியங்கள் விசுவாசிங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ராகாபா ஷெண்டேலாலா பராகா ரிகோஷெகே ரியாண்டே லிபோராதாலாபா ஷெகே மாராதாலா ரியாந்தி காலா. அமர்ந்து கொள்ளுங்கள். மாசுக்கு எம்பா தேசியா அவர் சொல்லுகிறார், தேசமே பயவென்னப்பா பயப்படாதே. ஹalleluya ஹalleluya. பயவென்னப்பா பயப்படாதீர்கள். எதை பத்தியும் பயப்படாத. කිසි දෙයකට බය වෙන්න එපා. அன்பு சொல்லுவாங்க. දිව්‍යන් ஆண்டவர் சொல்றார். දිව්‍යන් මාංශ කියනවා பயம் බය உன்னை பின்னால இழுக்கும். ඔබ පිටිපස්සට ඇදගනි. ஆண்டவர் சொல்லாக மகிழ்ந்து களி கூறு. එතුමා කියනවා, දිව්‍යන් මාංශ කියනවා ඔබ ප්‍රීතිමත් වන්න. சந்தோஷமாக සන්තෝෂෙන් ඉන්න. பெரிய காரியத்தை செய்து விட்டேன். මා මහත්ව දේවල් කරලා ඉවරයි. என்ன செய்தால் කුමක්ද එතුමා කරේ? 25 வசனத்திலே 25 වෙනි වචනයේදී මා විසින් නුඹලා අතරට එව්වාවු මාගේ මා සමුදාව වන පළඟැටියන් කෙති පළඟැටියන්ද කපන පළඟැටියන්ද පළඟැටි පණුවන්ද නාසිකලා වූ අවුරුද්ද මම නුඹලාට නැවත ඒ අවුරුද්ද ඒ දවස come on church මම නැවත hallelujah මම නැවත ඒ අවුරුද්ද උන්වහන්සේ දෙනවා. ராகோஷேகே அவர் சொல்றார், ஓ நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன்.
எதை எந்த புழு எந்த மனுஷன் யாரு சாப்பிட்டு போனாரோ அதை அவர் திரும்ப தருவார். දෙවියන් වහන්සේ නැවත දෙයි. அவர் தேவன் திரும்ப தருவார். මොන පළඟැටිය කෑවද எந்த வெட்டுக்கிளி சாப்பிட்டதோ ඒක උන්වහන්සේ දෙයි. அவர் திரும்ப அதை தருவார். ඒක ඔබගේ සහෝදරයා නැමැති පළඟැටිය වෙන්න පුළුවන්. அது உங்கள் சகோதரனாகிய வெட்டுக்கிளியாயும் இருக்கலாம். ඔයාගේ යාළුවා වෙන්න පළඟැටිය වෙන්න පුළුවන්. உங்கள் நண்பனாகிய வெட்டுக்கிளியா இருக்கலாம். දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், නාස්ති කළා වූ இழந்தவைகளை හැම දෙයක්ම எல்லாவற்றையும் මා නුඹට දෙන්නවා. நான் திரும்ப உனக்கு தருவேன். ஹalleluya. ஹalleluya. பாடு என்ன அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்க இழந்ததெல்லாம் பெற போறீங்க. ඔබ අයිමි කරපු සියල්ල දෙවියන් වහන්සේ දෙන්නට යනවා. இழந்ததெல்லாம் பெற போறீங்க. අයිමි කළා වූ සියලු දේවල් ලබා ගන්න. இழந்த பணத்தை இழந்த வாகனத்தை இழந்த வீட்டை இழந்த அன்பை இழந்த உறவுகளை இழந்த ஆசீர்வாதங்களை இழந்த சுகத்தை நீங்க பெற போறீங்க. අයිමි කළා වූ නිවස, අයිමි කළා වූ ප්‍රේමය, අයිමි කළා වූ නිවස, අයිමි කළා වූ මුදල්, අයිමි කළා වූ සුවය ඔබ නැවත ලබා ගන්නට යනවා. මම ඔබට තව දෙයක් කියන්නම්. நான் உங்களுக்கு இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். කවදාත් ඔබ පළඟටිය වෙන්න එපා. ஒரு நாளும் நீங்கள் வெட்டுக்கிளியாக வேண்டாம். ඔබ මනුෂ්‍යෙක්ට යමක් කෙරුවත් අනිවාර්යෙන් ඒකේ විපාකය අනිවාර්යෙන් ඔයාටත් ඔයාගේ ළමයි වලටත් අනිවාර්යෙන් ලැබෙනවමයි. நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஏதாவது செய்கிறீர்களா, அதுக்குரிய பிரதிபலன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கட்டாயம் வந்து ඒක சேரும். උඩින් දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා. அதை மேலே இருக்கிற தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ඔයා රාසෙන් කරන්න පුළුවන්. நீங்கள் ரகசியமாய் செய்யலாம். දෙවියන් වහන්සේ පිටස්තරව தேவன் එලිමාල්ලේ தேவன் හැම කෙනාට පේන්න ඔබට කරයි. தேவன் வெளிப்பாடாய் வெளியரங்கமாய் எல்லாம் காணத்தக்கதாகவே செய்வார். හැබැයි මනුෂ්‍යෙක්ට හොඳ දෙයක් රාසෙන් කරන්න ஆனால் ரகசியமாய் ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்யுங்க. දෙවියන් වහන්සේ ඔක්කොමඩ පේන්න දෙවියන් වහන්සේ ඔබට හොඳ දෙයක් කරයි. தேவன் எல்லா மனிதர்களும் காணத்தக்கதாக உங்களுக்கு தேவன் நல்லதை செய்வார். එනිසා කවදාත් ඔබ පළඟටියෙක් වෙන්න එපා. எனவே ஒரு நாளும் நீங்கள் வெட்டுக்கிளியாக வேணாம். ඔබගේ ජීවිත වෙනස් කරන්න. உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ඒක ඔබ වෙනස් වුණ නැත ඔබගේ ජීවිතය කවදා සතුටින් තිබන්න බෑ. அதிலே உங்கள் வாழ்க்கை மாறாவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் சந்தோஷமாய் வைக்க முடியாது. හැබැයි මට එක දෙයක් දන්නවා. ஆனால் நான் ஒன்றை அறிவேன். මට විරුද්ධව කවුද කතා කළත් හරි எனக்கு எதிராய் யார் பேசினாலும், කවුද මට විරුද්ධව ක්‍රියා කරත් හරි யார் எனக்கு எதிராய் கிரியை செய்தாலும் දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், මම නුඹ ආශිර්වාද කරනවා. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். අද රාත්‍රියේක තමයි උන්වහන්සේ දෙන්නේ. இன்று இரவு அதை தான் அவர் கொடுப்பார். අදින් පස්සේ ඔබගේ ජීවිත මොනවද වෙන්නේ? இன்று முதல் உங்கள் வாழ்க்கை என்னவாகும்? 26 සඳහන් කළ දෙනවා. 26வது வசனம் 25 සඳහන් කළ දෙනවා. 25 சொல்லுகிறது, පළඟටි පණුවන් නාස්තිකලව අවුරුද්ද මම නුඹලාට නැවත දෙන්නේ මේ. பச்சை புழுக்கள் அழித்து போட்டவைகளை நான் திரும்ப உங்களுக்கு தருவேன். උන්වහන්සේ නැවත දෙනවා. அவர் திரும்ப அதை தருகிறார். ඊට පස්සේ එකත් එක ඊළඟ වචන බලන්න. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க கவனிங்க. දැන් මේක කාටද ලැබෙන්නේ? இது யாருக்கு கிடைக்கும்? නැති කලාව කෙනාට තමයි ලැබෙන්නේ. இழந்தவருக்கு தான் கிடைக்கும். ඔබ කාට හරි නැති වෙන්න තබුවත් ඔබට නොවේ. உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது இலக்க வைத்திருந்தால் அது உங்களுக்கு அல்ல. ඔබට නොවේ මේ පණිවිඩය. உங்களுக்கு அல்ல இந்த செய்தி. නැති කලාව කෙනාට இழந்தவருக்கு தான் இந்த එයාට செய்தி. මොනවාද වෙන්නේ? அவருக்கு என்ன நடக்கும்? ඊළඟ වචනය. அடுத்த வசனம், නුඹලා වනායි කෑමකා තෘප්තියට පැමිණ. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. ඕ දෙමළේ ලස්සනයි. ඔබ වනායි සම්පූර්ණයෙන්ම කෑම කාලා. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ඔබ නැති කලාව දේවල් දෙන මොහොතේ தேவன் நீங்கள் இழந்தவைகளை கொடுக்கும் பொழுது ඔබගේ ජීවිතේ තෘප්තියටපත් වෙයි. உங்கள் வாழ்க்கை திருப்தியா இருக்கும். ඔබ හිතනවද ඔබව අරය නැති කළා මෙයා නැති කළා කියලා ඒක උස්සගෙන ඉන්නවද? நீங்கள் நினைக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையை அவர்தான் இழக்க வைத்தார், இவர்தான் இழக்க வைத்தார் என்று அதையே தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? කාට
කාටත් කරන්න බෑ. அப்படி யாருக்குமே செய்ய முடியாது. එහෙම කාටත් කරන්න බෑ. அப்படி யாருக்கும் செய்ய முடியாது. හැබැයි උන්වහන්සේ ஆனால் தேவனோ අපිව තෘප්තියටපත් කරනවා. எங்களை திருப்தியாக்குகிறார். මම කියන කැමතියි. நான் சொல்ல விரும்புகிறேன். ඔබගේ මුදල් වලින්, உங்கள் பணத்தினாலும், ඔබගේ ආර්ථික වලින්, உங்கள் பொருளாதாரத்தினாலும், ඔබගේ සුවයෙන්, உங்கள் சுகத்திலும், ඔබගේ ලයිෆ් එකේ, உங்கள் ඔබගේ வாழ்க்கையிலும், ෆැමිලි එකේ, ඔබගේ බිස්නස් එකේ உங்கள் குடும்பத்திலும், உங்கள் வியாபாரத்திலும் ඔබගේ දෙවියන් වහන්සේ සම්පූර්ණයෙන්ම ඔබ තෘප්තියටපත් කරයි. உங்களை என் தேவன் முழுமையாய் திருப்தியாக்குவார். නුඹලා ගැන පුදුම ලෙස ක්‍රියා කළා වූ නුඹලාගේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේගේ නාමය වර්ණනා කරන්නුය. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. එනම් දෙවියන් වහන්සේ ඔබ මඟ පෙන්වන්නට නම් அப்படி என்றால் தேவனே உங்களை வழி நடத்தப் போகிறார். කොහොමද මඟ පෙන්වන්නේ? அவர் எப்படி வழி நடத்தப் போகிறார்? උන්වහන්සේ පුදුම ලෙස මේ දවස් 12ක් මඟ පෙන්වන්නට නම් அவர் புதுமையான விதத்திலே இந்த 12 நாட்களிலே உங்களை வழி நடத்தப் போகிறார். හලෙලූයා. නුඹලදී 26 වෙනි වචනය. 26 වසන නුඹලාගෙන පුදුම ලෙස ක්‍රියා කළා වූ නුඹලාගේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේගේ නාමය වර්ණනා කරන්නේය. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ඔබ පුදුම ලෙස ස්වාමීන් වහන්සේ මාව මඟ පෙන්වුවා කියලා ඔබ උන්වහන්සේ ප්‍රශංසා කරයි. நீங்கள் என்னை அதிசயமாய் தேவன் நடத்தினார் என்று நீங்கள் அவரை துதிப்பீர்கள். 31 වෙනිදා රාත්‍රියේ 31ஆம் தேதி இரவு ඔබ කියයි நீங்கள் சொல்வீர்கள் 2025 වගේ හොඳ අවුරුද්දක් මට ලැබිලා නැහැ කියලා. 2025ஆம் ஆண்டை போல ஒரு நாளும் எந்த ஒரு ஆண்டும் எனக்கு கிடைக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ඔබ මඟ පෙන්වයි. தேவன் உங்களை நடத்துவார். හලෙලූයා. ஹalleluya. අවසාන ලෙස கடைசியாக මාගේ සෙනග என் ஜனங்கள் කිසි කලයකත් ලැජ්ජාවට පත් නොවන්නෝය. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ඔයා මාව ලැජ්ජාවට පත් කරන්න හිතුවා. நீங்கள் என்னை வெட்கப்படுத்த நினைத்தீர்கள். ඔයා මාව ලැජ්ජාවට පත් කරන්න හිතුවා. நீங்களும் என்னை வெட்கப்படுத்த நினைத்தீர்கள். ඔයා මාව ලැජ්ජාවට පත් කරන්න හිතුවා. நீங்களும் என்னை வெட்கப்படுத்த ඔයා நினைத்தீர்கள். මාව කාලා දාන්න හිතුවා. நீ என்னை தின்று போட நினைத்தாய். හැබැයි උන්වහන්සේ ஆனால் அவரோ මාව ලැජ්ජාවට පත් කරුවේ නැහැ. என்னை வெட்கப்படுத்தவில்லை. ඔබ මිනිස්සු ලැජ්ජාවට පත් කරන්න හිතලා ඇති. உங்களை மனிதர்கள் வெட்கப்படுத்த எத்தனித்திருக்கலாம். හැබැයි ஆனாலும் ඔබ ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැහැ. நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ඔබ ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැහැ. நீங்கள் வெட்கப்படுவதில்லை. මගේ දෙවියන් වහන්සේ ඔබ මඟ පෙන්වයි. என் தேவன்களை நடத்துவார்.